வெல்கம் டு உமா சிவா கிச்சன். டுடே ரெசிபி வந்து ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க. ஒரு சாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொக்கு தான் செய்ய போகிறோம். தொக்குனா இப்படி தாங்க இருக்கணும், அவ்வளோ ஒரு டேஸ்டான தொக்கு. என்ன செய்ய போகிறோன்னா நெத்திலி கருவாடு தொக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் வந்துட்டு நான் 3லேருந்து 4 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கும். ரைஸுக்கு செம்ம காம்போங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெத்திலி கருவாடுனாலே டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி நான் பச்சை நெத்திலி குழம்பும் வச்சுருக்கேன். ஸோ நம்ம நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. இது வந்து காஞ்ச நெத்திலி தொக்கு தான் செய்கிறோம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் ஆனியன் வந்துட்டு நான் தொக்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனியன் நான் கம்மி பண்ணிவிட்டு தக்காளி ஜாஸ்தியாக பண்ணியிருக்கேன், அப்போ தான் தொக்கு நம்மளுக்கு நல்லா வரும்னு சொல்லிவிட்டு. வெங்காயம் வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் வந்துட்டு நல்லா வதக்கி விடுங்க, அப்போ தான் எப்போவுமே நம்மளுக்கு தொக்கு நல்லா வரும். கொஞ்சம் செமி கிரேவியாக தான் எடுக்க போகிறேன், இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா கூட பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு தக்காளி வந்துட்டு பெரிய சைஸ் தக்காளி ஒரு 4லேருந்து 5 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா நம்மளுக்கு வந்துட்டு தொக்கு மாதிரி வரணும். ஸோ அதனால் நல்லா இது வந்துட்டு வதக்கினவனே தான் நம்ம வந்துட்டு அடுத்த இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு மூடி வச்சாலே நம்மளுக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு அந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்துடும் நம்மளுக்கு. ஸோ அதனால் ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு பண்ணுங்கள். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இது வதக்கும் போது நீங்கள் பண்ணிங்கனாக்கா அது மனம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால் நம்ம வதக்கும் போதே கருவேப்பிலை கொத்தமல்லி போடுறோம். போட்டுட்டு இது நல்லா வெந்து வரணும்னு சொல்லிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்கனாக்கா சீக்கிரமாகவே நம்மளுக்கு வதங்கிடும். நல்லா நம்மளுக்கு நல்ல தொக்கு மாதிரி ஆகிடும். ஸோ சீக்கிரமாக ஆகிறதுக்கு நம்ம உப்பு ப்ளஸ் இந்த வந்து மூடி வச்சிட்டிங்கனாக்கா ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வச்சு மாற்றி மாற்றி வச்சு பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா நம்மளுக்கு வந்துட்டு இது தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு காஞ்ச நெத்திலியை வந்து நான் தலையை மட்டும் பிச்சுட்டு அதில் இருக்க டஸ்ட்டு வேஸ்ட்டெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து எப்படி க்ளீன் பண்ணோன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க ஒரு 5 to 10 மினிட்ஸு. அதுக்கப்புறமா எடுத்து பண்ணுங்கள். 1லேருந்து 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் தான் நான் போடுறேன். மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க தொக்கு. இப்போ ஆல்ரெடி இதுலேயே வதக்கந்துலேயே நம்மளுக்கு நல்லா வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ அதனால் நான் தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த காஞ்ச கருவாடு வந்துட்டு நெத்திலி வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா உறைஞ்சி க்ளீன் பண்ணணும், அப்போ தான் வந்துட்டு அதில் இருக்க மண்ணெல்லாம் போயிடும். ஸோ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்மளுக்கு கொஞ்சோண்டு வேகணும் இல்லையா, ஒரு 10 மினிட்ஸ் இருந்தாலே போதும். இது நல்லா வந்துட்டு நம்மளுக்கு பாயில் ஆகிடும், சீக்கிரமாகவே பாயில் ஆகிடும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டே வந்துட்டு வெங்காய தக்காளி நல்லா வதக்கிட்டுருவோம் நம்ம. ஸோ உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க.
உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் போட்டுக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த நெத்திலி கருவாட்டில் உப்பு இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு போடுங்க. போட்டுட்டு அப்புறமா அந்த நெத்திலி கருவாடு நல்லா கொதித்து வரும்போது அப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு உப்பு கரெக்டாக தெரியும். பாருங்கள், சூப்பரான அவ்வளோதாங்க, நம்மளுடைய கிரேவி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. தொக்கு நீங்கள் தொக்கு கன்சிஸ்டன்சிலே எடுக்கலாம். நான் சாதத்துக்கு போடுறதுனால செமி கிரேவியாக எடுத்துக்கிறேன். பாருங்கள், சூப்பரான தொக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.